ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பாத்தியில பேர் சொன்ன கேட்டியா? தேவலாம டபுள் ரேஸ் கூப்பிட்ட. இப்ப என்ன போயிட்டா? எடு காசை எடு மச்சான். இதான் இருக்கு. காசா? இது இல்லை மச்சான், இவ்வளோதான் இருக்கு. அந்த கிடையாது. சொன்ன காசு கொடு இல்ல போனை கொடு. ஏ சும்புத்தல, என்ன ஜெயிச்சுட்டுன்னு ஓவரா பண்றியா? இன்னும் ரேஸ் வாடா, ஈக்குவல் பண்ணிக்கலாம். இந்த சீன்லாம் உனக்கு இல்ல. இப்ப வின் பண்ணதுக்கு காசை கொடு, இல்லைன்னா போனை கொடு. என்ன பைப்புறியா? வின் பண்ண எனக்கு என்னடா பயம்? அப்புறம் என்ன, நான் ஓட்டுறேன். முடிஞ்சா என்ன ஜெயிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? ஏ கொஞ்சம் அடங்கு. மறுபடியும் ரேஸ் ஓட்டலாம். ஜெயிச்சா பைக் தருவியா? சரிடா வா மச்சான், பைக்கை விட்றா. பைக்கா? அப்பா போனோட போகட்டும். பைக்கெலாம் உன்னை நம்பி தர முடியாது. நீ ரேஸ் ஓட்டணும்னா நீ பைக் வாங்கி ஓட்டு. என்ன மச்சான்? அப்போ உங்ககிட்ட பைக்கே இல்லையாடா? பைக் இல்லாம இங்க எதுக்கு வர்ற? ஜெய் ஏம்படா பால்டாப்பா. போடா இங்க என்ன நிக்காத, கிளம்பு. போ கிளம்பு. போடா இங்க என்ன நிக்காத, கிளம்பு. போ கிளம்பு. அப்போ உங்ககிட்ட பைக்கே இல்லையாடா? ஏய், ஏன்டா இப்படி போட்டு உடைக்கிற? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஆமா பைத்தியம் தான். பைக் வாங்கணும், காசை கொடுங்க. பைக்கா? விளையாடுறியா நீ? இன்னும் காலேஜ் ஃபீஸ் கட்டல? நினப்பு இருக்காடா உனக்கு? அடுத்த மாசம் அக்காவுக்கு மேரேஜ் இருக்குடா. இப்ப வந்து பைக்கு கேக்குற? டென்ஷன் பண்ணாதடா. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. பைக்கு வேணும், இல்லைன்னா காலேஜ் போக முடியாது. வாங்கி தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. காலேஜ் போறாந்தா போ, இல்லாட்டி சும்மா இரு. மா இதெல்லாம் என்கிட்ட பேசாத. உங்க அப்பா வந்ததான் அவர்கிட்ட பேசிக்க. ஏய், 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கருணை கேட்கிறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. தாமா, ஏன்ப்பா இவ்வளோ லேட்டு? இவ்வளோதாம்மா, வண்டி வேலையை காட்டிட்டு. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பைக்கை கொடுத்துட்டு வேற பைக் வாங்குன்னு. சொன்னால் கேட்டால் தானடா. விடுங்கம்மா, லவ் மேரேஜ்லாம் இருக்குல்ல, முடிச்சுட்டு வாங்கிக்கலாம். இதே சொல்லிட்டு இரு. எல்லாம் அவளுக்கே பண்ணணுன்னா என்னைக்கு தான் உனக்குன்னு செஞ்சுக்க போறியோ தெரியல. வேற யார் பண்ணுவா? நான் தானே பண்ணணும். இதே சொல்லி என் வாய அடைச்சிருப்பா. இல்லா ஏன் இப்படி உட்காந்துருக்கான்? அவனுக்கு பைக் வேணுமா, அதனாலதான் காலையில சாப்பிடாம உட்காந்துருக்கான். திடீர்னு துறைக்கு என்ன பைக்? இப்போ திடீர்லாம் ஒன்றும் இல்லை. இனி காலேஜ் பைக்கில் தான் போக போகிறான். உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா?
கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, மேரேஜ் முடிஞ்சோடனே வாங்கிக்கலாம். அதெல்லாம் முடியாது, இப்பவே வேணும். உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? என்னடா திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்க? இப்போ கேட்டால் உடனே என்ன பண்ணுறது? நான் என்ன புது பைக்கை கேட்குறேன், சைனால தானே கேட்குறேன். அதை கூட உங்களால வாங்கி தர முடியாதா? ஆமாச்சான், என்ன புது பைக்கா? ஆமா மச்சான். இனிமே தக்கிட்டதாதான். அப்புறம் என்ன, இன்னமும் ஆள் கூட ரேஸ் தான். எங்கடா எந்த ரோட்ல ஓட்டினாலும் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஏய், அதான் ரோட்ல ரேஸ் ஓட்டுறாங்கடா பசங்க. அப்படியா? வரையா மச்சான், நான் ரேஸ் ஓட்டுறேன், எப்படி வந்து உட்காந்துக்க. இருமச்சான், ஃபோன் வருது. சொல்லுமா. எங்கப்பா இருக்க? ரெண்டோட வெளில போறோமா, வர லேட் ஆகுமா? சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. வைமா. என்னடா வரியா என்ன? வாமச்சான் போவும். பார்த்து போடா, பாய்டா. ஹலோ. சொல்டா. வரதுக்கு லேட் ஆகுமாடா? இல்ல, கிளம்பிட்டேன்டா. மச்சி கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறா. ஒரு 1/2 hourல வந்துடும்டா. சரி ஓகேடா, வாடா. சரிடா. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு ஜிஹெச்லேருந்து கால் பண்ணான். யாருக்கும் அர்ஜென்ட்டாக பிளட்டு கொடுக்கணுமா. நான் நாகப்பட்டினம் வரையும் போயிட்டு வந்துடுறேன், நீ படுத்து தூங்க. சரிப்பா, போறப்பா அர்ஜுன் அழைச்சிட்டு போப்பா. வேண்டாம்மா, நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன், நீ தூங்குங்க. பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா, படுத்து தூங்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் தாண்டே மேலே. சார், நான் வேளாங்கண்ணி டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். வேளாங்கண்ணி ஈஸியாக ஆப்போசிட் வந்து 2 பைக் மோதி 2 பேரும் ஸ்பாட் அவுட் சார். ஓட்டினா மட்டும் உயிரோட இருக்கான். அவனை நம்ம ஸ்டேஷனில் ரிமாண்டில் வச்சிருக்கோம் சார். 3 பேர் வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு சார்.